நூடுல்ஸ் என்று சொன்னவுடன் எங்கள் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பேர் மேகி. மேகி பலருக்கும் பிடித்தமான ஒரு உணவுப் பொருள். மிகவும் எளிதாக சமைத்து விடலாம் மற்றும் அதனுடைய டேஸ்ட் ஆகியவை காரணமாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் மேகி நூடுல்ஸுக்கு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் மேய்க்கிறாங்க. இந்த மேகி எப்படி உருவானது, இந்தியா இலங்கையில் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது என விரிவாக பார்க்கலாம். நான் தான் அமான். வெல்கம் டு அமான் 001. பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி காலங்களில் சுவிட்சர்லாந்து நாட்டில் கேம்ப் ஹால் என்ற ஒரு டவுனில் இருந்து ஜூலியஸ் மேகி என்ற ஒரு இளம் தொழில் முனைவர் உருவானார். பல குடும்பங்களின் சமையலறையை தன்னுடைய தயாரிப்பு மூலம் ஆக்கிரமிப்பார் என்று அன்று யாரும் நினைச்சு கூட பார்க்கலாம். ஜூலியஸ் மேகி வீட்டிலேயே சில நிமிடங்களில் தயாரிக்கக்கூடிய சூப் வகைகளுக்கான பெக்கெட்டுகளை தயாரிக்கக்கூடிய ஆய்வுல ஈடுபட்டிருந்தார். இதுதான் பின்னால மேகி என்ற ஒரு மிகப்பெரிய பிராண்ட் உருவாவதற்கான காரணமாகவே அமைஞ்சது. 1880 பெண்கள் வெளியில வேலைக்கு செல்ல ஆரம்பிச்சாங்க. வேலைக்கும் போகணும், வேலை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த சமையல் வேலையும் பார்த்துக்கணும். இது பெண்களுக்கு கடினமாக அமைஞ்சது. எனவே இன்ஸ்டன்ட் முறையிலும் எளிதாக தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பை கொடுத்தால் என்ன என்ற ஒரு யோசனை ஜூலியஸ் மேகிக்கு உண்டானது. அப்படித்தான் இவர் 1900களில் மேகி நூடுல்ஸை விற்பனை செய்ய தொடங்கினார். மேகிக்கான லோகோ, பிராண்ட் உள்ளிட்டவற்றை ஜூலியஸ் மேகி அவரை வடிவமைச்சார். இன்றும் கூட ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் அவர் கையால் வரைஞ்ச லோகோ கொண்ட பேக்கெட்டுகள் தான் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. 20ஆம் நூற்றாண்டில், அதாவது 1982 நெஸ்லே என்ற சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நிறுவனம் மேகி நூடுல்ஸை இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சந்தையில் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க.